கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த வீடியோவில் என் மகனே உங்களுக்கு அவனுடைய லைஃப்பில் நடந்த அந்த சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏசப்பா எனக்கு சாட்சியாய் நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஆப்ரேஷனே இல்லாமல் ஏசப்பா எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தாங்க. அதை குறித்து நான் இப்பொழுது சாட்சி சொல்கிறேன். நான் ஸ்கூலில் கேம்ஸ் விளையாடும் போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததுனால என்னால் ஸ்போர்ட்ஸ் டே டைமில் எந்த கேம்ஸ்லேயும் கலந்துக்க முடியலை. அந்த டைமில் ஸ்கூல்லேருந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டைம் டாக்டர் சொன்னாங்க போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. டாக்டர் டேப்லெட் கொடுத்தாங்க. 1 வீக் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் நார்மலாக நடக்க ஆரம்பித்தோடனே ஸ்கூலுக்கு போயிட்டேன். எனக்கு காலில் ரொம்ப பெயின் இருந்ததுனால என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. என்னை வேறு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அந்த டாக்டர் ஸ்கேன் எடுத்துகிட்டு ஸ்கேனில் என் காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் அடுத்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் எல்லோரும் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நானும் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா எனக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்தாங்க. ஆப்ரேஷனே இல்லாமல் பரிபூரண சுகத்தை பெற்றேன். ஆமென். இந்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உண்மையாகவே ஏசப்பாவுக்கு சுகத்தை கொடுக்குற வல்லமை என் ஆண்டவரிடத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கு தான் சொல்கிறது, அவர் எல்லாமே ஆல் இன் ஆல், இஸ் எவ்ரிதிங். எதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னீங்களோ அதில் எல்லாமே செய்கிறதுக்கு, இது முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என் ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே கிடையாது. அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாம் ஆகும் அப்படின்ற வசனம். அதனால் என் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும்னு நினச்சாலும் என் ஆண்டவரிடத்தில் வாங்க. நிச்சயம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கலை செய்து உங்களை ஆண்டவர் அவர் பக்கம் அவரை நேசிக்கிற பிள்ளையாக உங்களை மாற்றின பிறகு உங்கள் லைஃபே ஒரு வித்தியாசமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.